இந்த புத்தகத்தினுடைய தேவை எங்கிருந்து வருது? ரொம்ப சிம்பிள் சார். நம்ம இன்னைக்கு பேசுவோம். இளைஞரணி செயலாளர் இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்கக்கூடிய, இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய காலகட்டம் எப்படியான காலகட்டம்? முதல்ல இந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது காங்கிரஸை எதிர்த்தோம். காங்கிரஸை எதிர்த்த போது யார் எதிரில் நின்றார்கள்? கருத்து மோதல் தான். நாம இடஒதுக்கீடு வேணாம்னு சொன்னா அன்றைய காங்கிரஸ் இடஒதுக்கீடு வேணாம்பாங்க, நம்ம வேணும்போம். நாம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்போ அன்றைய காங்கிரஸ் வைக்காதம்பாங்க. நாம ஒன்று சொன்னால் அதற்கு எதிராக பேசுவதாக அன்றைய காங்கிரஸ் இருந்தது. சண்டை கருத்தில் நிகழ்ந்தது. அடுத்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா. அவங்கள்ட்ட போய் கருத்துல என்ன சண்டை போட முடியும்? அவங்கள்ட்ட என்ன கருத்து இருந்தது? அவங்கள்ட்ட என்ன அரசியல் இருந்தது? அப்ப சண்டை களத்தில் நிகழ்ந்தது. இன்னைக்கு நாம் எதிர்க்கிற எதிரிகள் 2 பேர். களத்தில் இருக்கக்கூடிய எதிரி அதிமுக, கருத்தில் இருக்கக்கூடிய எதிரி பிஜேபி. 2 பேரையும் எதிர்க்க வேண்டிய கடமை இந்த இயக்கத்திற்கு, இளைஞர் அணிக்கு இருக்கிறது. அதனால் களத்தில் எதிர்கொள்ள 5 லட்சம் படை வீரர்களையும், கருத்தில் எதிர்கொள்ள கருப்பு சிகப்பு காலத்தின் நிறம் என்கிற இந்த மகத்தான ஆவணத்தையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இளைஞரணியினுடைய செயலாளர், இயக்கத்தின் இளம் தலைவர்.